ஸோ ஹாய் காய்ஸ், வந்துட்டு என்ன பார்க்க விண்டரில் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ செக்யூரிட்டாக பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து விண்டர் ஒரிஜினல் ஃபைல் இந்த வச்சுருக்கேன். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னாக்கா ரைட் கிளிக் பண்ணி ரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்களாக்கா அதுவாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி ஷார்ட்கட் கீழே வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நின்ன பிறகு இப்போ வந்து நான் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து 2 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், அதாவது 2 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், பிக்சர்ஸ், என்னுடைய சேனல் லோகோ, அது மட்டும் இல்லாமல் நான் 3D வியூவரில் எடிட் பண்ண என்னுடைய ஒரு ஃபோட்டோஸ். ஸோ ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நான் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போ வந்து நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறதுக்கு. நான் இப்போ இதில் ரெண்டுத்தையும் வந்து ஒரு டெமோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி யாரும் எடுக்கக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோல்டரில் இருக்கிறது வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து பின் டு ஸ்டார்ட்டு கீழே ஆடு டு அர்ச்சிவ்னு இருக்கு இல்லையா. ஸோ அது தட்டினோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஜிப் ஃபைல் இந்த இருக்கு இல்லையா, அந்த ஜிப் ஃபைல் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பேர் நீங்கள் இந்த அர்ச்சிவ் நேமுக்கு வந்து நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து செட் பாஸ்வேர்டு அது தட்டுங்க. ஸோ அந்த செட் பாஸ்வேர்டில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ வந்து நான் ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறேன். 1 2 3 4 4 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதே கீழே கொடுக்குறேன் 1 2 3 4 கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்துருச்சு, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து அர்ச்சிவ் ஆகி இந்த இடத்துல நிற்கிது. இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டரை டீலிட் கூட பண்ணிக்கலாம், ஏன்னாக்கா நமக்கு வந்து இதுக்குள்ளே அடங்கிடும். நம்ம இதிலே கூட எடுத்துக்கலாம், நம்ம இந்த ஃபோல்டரை கூட அழிச்சிக்கலாம். உங்களுக்கு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோல்டரையும் அழிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த ரஹ்மான் வந்து இப்போ வந்து பின்ட்ராருக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பின்ட்ராருக்குள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இமேஜோட இப்படி தான் காட்டுமே தவிர அது ஓப்பன் ஆகாது. அது ஓப்பன் ஆகணுங்கிறதுக்காக நான் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், மற்ற யார் எது கொடுத்தாலும் ஓப்பன் ஆகாது. இப்போதைக்கு நான் வந்து ஒரு தப்பான ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், 1 2 3 4 5 6ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகாது. ஸோ ஓகேவா, இப்போ வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் தட்டுறேன். இப்போ என்னோடய ஒரிஜினல் கரெக்டான பாஸ்வேர்டு தட்டுறேன், 1 2 3 4 இந்த பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இமேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள், நீங்களே பாருங்கள். என்னோடய மைக்ரோசாஃப்ட் இந்த பாருங்கள், என்னோடய 3D வியூவில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ. ஸோ இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்ப நான் பேஜ் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த வந்து ஃபோல்டரை வெளியில் தெரியுது இதில் பார்க்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோல்டரை நீங்கள் டிலீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோல்டரை டிலீட் பண்ணிங்க இல்லையா, இப்போ டிலீட் பண்ண பிறகு இப்போ வந்து நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை இந்த ஃபோல்டர் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதில் இந்த ரகமான ரைட் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்தீங்கனாக்கா அதுக்குள்ளே உங்களோட இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும், அதையும் உங்கள் அனுமதி இல்லாமல் யாருமே தொட முடியாது. ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு நான் கொடுக்க போகிறேன், 1 2 3 4. இப்போ வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா, இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.